தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். பிடாரி அம்மன், இந்த பிடாரி அம்மன் சொன்னாவே போனா எல்லாத்தோடைய மனசுல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கிராம தெய்வம், சில பேருக்கு குல தெய்வம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா தீயர்களை அழித்து நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த அம்பாள் அவதாரம் எடுத்திருக்காங்கன்னு சொல்றோம். இதோடைய பின்னணி கதை என்ன யாருக்கா தெரியுமா? ஒரு முறை சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தவம், சூரியனையும் சந்திரனையும் இரண்டு கண்ணுகளாக வைத்து தன்குள் அடக்கி ஒரு பக்கம் வெளிச்சமும் மறுபக்கம் இருளாக வைத்து சிவபெருமான் தியானித்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலக நல்ல சுபிட்சமாக இருக்க வேண்டும், உலகில் படைத்த அத்தனை ஜீவராசிகளும் தன்னுடைய அனைத்து நன்மைகளுக்கும் இறைவனே ஒரு பார்த்தீங்கன்னா கடவுள், அது மூலக்கடவுள் யார்? சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் தியானத்தில் இருக்க போகும்போது அம்மா விளையாட்டாக கண்ணை இறுக்கி முடியிடுறாங்க. ஒரு பக்கம் வெளிச்சம் இருந்ததும் இருளாகுது. அப்போ சிவபெருமானுக்கு ஆக்ரோஷப்படுறார். சக்தி, விளையாட்டுத்தனமாக என் கண்ணை மூடிட்டாயே, அகிலத்துக்கும் காக்க நீ, உனக்கு தெரியாதா? இந்த நிலையில இந்த தவ கோலத்தில் நான் இருக்க போகும்போது சகல விதமான ஜீவராசிகளுக்கும் என் மூலமாக உணவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவு கொண்டக்கூடிய காலகட்டத்துல நீ இப்படி விளையாட்டுத்தனமாக என் கண்ணை மூடிட்டியே, இது உனக்கு ஏன்னா உனக்கே அது தவறுன்னு தெரியலையா? சரி, இந்த தவறுக்கு நீ என்ன பண்றேன்னா, நாக கன்னிக்கு நீ மகளாக பிறப்பாய்ப்போ அப்படின்னு சாவிட்டுறார். அந்த அம்மா நாகக்கன்னி, விஷகன்னிகை. அந்த விஷகன்னிகளுக்கு அம்பாள் அந்த நாயக்கன்னிக்கு பார்த்தீங்கன்னா மகளாக பிறக்கிறார். பிறக்க போகும்போது அம்மா பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி முதல் அவதாரம் சர்ப்பமாக அவதாரம் பண்ணுகிறார். ஒரு காலகட்டத்தில் ஒரு வேடனால் அந்த சர்ப்பம் 8 துண்டுகளாக துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ அந்த 8 துண்டும் பார்த்தீங்கன்னா அஷ்டதுர்க்கையாக பூமியில் அவதரிச்சிடக்கூடிய அடுத்த பிறவி அஷ்டதுர்க்கை. இந்த அஷ்டதுர்க்கையாக அம்பாள் அவதரிச்சு பல தீய சக்திகள் எல்லாம் தும்சம் பண்ணி ஆச்சுங்களா, அதை சரி பண்றது போகும்போது அந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா மீண்டும் சிவனை நினைத்து தவம் இருக்க சமயத்துல ஆச்சுங்களா, அந்த அம்மா என்ன பண்றாங்க, திரும்பி மறுபிறவி இருக்க போகும்போது அதை பார்த்தீங்கன்னா பிடாரி அம்மனாக காவல் தெய்வமாக அவதரிக்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படுகிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் ஆனது அம்மாள் சரிப்படுத்திட்டே வராங்க. அதனால இந்த பிடாரி அம்மாள் முழுக்க முழுக்க அன்னையின் சுபமாக மக்கள் கருதப்படுகிறாங்க. ஆச்சுங்களா. சரி, இந்த பிடாரி அம்மனை நம்ம வழிபட்டால் நமக்கு எந்த வகையில பயனுள்ளதாக இருக்கும்? பிடாரி அம்மனை நம்ம வழிபட வம்சம் விருத்தி அடையும். என்ன சார், பிடாரி அம்மன் கும்பிட்டோம்னா தீய சக்தியிலிருந்து விடப்படலாம்னு ஒரு காரணம் இருக்கு. அது சரி, எதிர்மறை சக்திகள் நம்மளை விட்டு விலகி போகும் அப்படின்னு சொல்றீங்க, அது ஒரு ரைட். ஆனா நீங்க வம்சம் விருத்தின்னு சொல்றீங்களே, அதுதான் சார் எங்களுக்கு இதா இருக்கு. ஏன்னா இந்த பிடாரி அம்மன் பார்த்தீங்கன்னா வம்சத்தை நிலைநாட்டக்கூடிய அமைப்புள்ளவர் இந்த பிடாரி. பிடித்த பிடிவாதத்தை அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மக்களுக்கு எது நன்மையோ அதை சாட்சாத் எம்பெருமானிட்டிருந்தே பிடிவாதமாக இழுத்து கொண்டாந்து, இந்தா என்னுடைய
கணவன்கிட்ட வந்து நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன், வரோம் பிடிச்சிக்கோ அப்படின்னு கொடுக்கக்கூடிய பவரான தெய்வம் யார் அப்படின்னு பிடாரியம்மன். அந்த பிடாரியம்மனை வணங்க வணங்க நமக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வயிறு சுத்தமாகும். வயிறு குலுங்குனா நமக்கு சகல விதமான நன்மையும் வந்து சேரும் என்று சொல்லி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பிடாரியம்மன் வந்து பணம் வணங்க வணங்க முதல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் வெளியேற்ற முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை அங்கே நிலைநாட்ட முடியும். பிறகு முன்னோர்கள், முக்கியமாக முன்னோர்கள் சாபங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பிடாரியம்மனை வணங்க வணங்க அந்த முன்னோர்களுடைய சாபத்திலிருந்து விடுபட முடியும் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம், தீராத மாங்கலை தோஷம், கணவன் மனைவி கூடிய சில கருத்து வேறுபாடுகள், இது எல்லாத்தையும் இந்த அம்பாள் சரி செய்து உங்களுக்கு வம்ச விருத்தியை செய்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது. சரி சார், நீங்க சொல்லிட்டீங்க, இந்த அம்பாளை எந்த காலகட்டத்தில், எந்த நேரத்தில், எந்த வேலையில நாங்கள் கும்பிட்டா எங்களுக்கு என்ன வகை பலன்? அம்பாளை வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள், மாகாளி பட்சம் சொல்லக்கூடிய அமாவாசை நாளில் ஆச்சுங்களா. இந்த நாளில் வந்து பானா அம்பாளுக்கு மாகாளி பட்சம் அமாவாசை அன்னைக்கு ஆச்சுங்களா, வாழை இலையில, அதாவது வாழை இலையில் ஆச்சுங்களா, வாழை இலையில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் அந்த அம்மாளுக்கு நெய்வேத்தியமா வைத்து படைத்து வழிபட வம்சம் விருத்தி அடையும். அதுக்கப்புறம் பௌர்ணமி நாளில் அம்பாளை வழிபட மாங்கல்யம் உங்களுக்கு பலப்படும். இது தவிர மிச்சம் எந்த கிழமையில் வழிபடலாம்? சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நாளில் வழிபடலாம். சரிங்களா. இந்த வழிபட போகும்போது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு புனிதமான விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். அது கண் கூட நீங்க பார்க்கலாம். சரிங்களா. அதை நான் சொல்லி தெரிவதில்லை, அது செயலாக்கத்தோட நீங்க செஞ்சு பாருங்க, வெற்றி நிச்சயம். சரி சார், நீங்க சொல்ற மாரி எல்லாம் நாங்க பண்ணிட்டோம். எனக்கு தீராத அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா கனவு வந்து மானாமரியா வருது. கனவு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத கனவா வருது. பாம்பு ஒரு பக்கம் வரட்டுது, ஒரு பக்கம் வந்து எருமை வரட்டுறது, இப்படி எனக்கு மரண பயம் அப்பப்போ காட்டிட்டு இருக்கு சார். இதுக்கு எப்போ சார் வந்து அம்மா கிட்ட எப்படி சார் தீ வைக்கிறதுனா, யமகண்ட வேலை. எந்த கிழமை? சனிக்கிழமை யமகண்ட வேலை, செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேலை, வெள்ளிக்கிழமை யமகண்ட வேலை. அம்பாளை வழிபட்டால் மரண பயம் போக்குவாள். இப்படிப்பட்ட கிழமைகளும் நான் சொல்லக்கூடிய அந்த வேலைகளையும் நீங்க வந்து சமமாக நீங்க வழிபட உங்களுக்கு சகல விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். முக்கியமாக வம்ச விருத்தி பெறத்துக்கு அம்பாளை பிடிங்க. உங்க வம்ச விருத்தி அடையலாம் மட்டும் பாருங்க, நிச்சயம் அடையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் நிகழ்ச்சிகளை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.